அறிவு, நல்லெண்ணம், நல்ல செயல், நல்ல விளைவு ஆகிய எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைந்தவை. அறிவு என்பது அனுபவங்களின் தொகுப்பாகும். கல்வி கற்றல் என்பது அறிவைப் பெறுதலாகும். ஆசிரியர்கள் மூலமாகவும், நூல்கள் மூலமாகவும், உரைகள் மூலமாகவும், இன்னும் இன்று ஏராளமான தொழில்நுட்பங்கள் வாயிலாகவும் அறிவைப் பெறலாம். அந்த அனுபவங்கள் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், லாபம், நட்டம், தோல்வி, கவலை, கோபம், பொறாமை என்பவற்றுக்கான காரணங்களை வெளிப்படுத்துகின்றனவாகும். அவற்றை அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் மட்டும்தான் அறிவு. அந்த அறிவைக் கொண்டு பரீட்சையில் சித்தியடையலாம், ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தலாம், பட்டத்தை பெறலாம், பாராட்டை பெறலாம், முயற்சி ஒன்றை ஆரம்பித்து லாபத்தை பெறலாம், தொழிலொன்றை பெறலாம். எல்லாவற்றுக்கும் அறிவு பயன்படும். அறிவு நட்டத்தை தவிர்க்க உதவும், கவலையை மறக்க உதவும், பயத்தை போக்க உதவும். அறிவு, அதாவது அனுபவ வார்த்தைகளும் ஏட்டுக்கல்வியும் மனித வாழ்க்கையில் முக்கியமானது. அந்த அனுபவ அறிவினாலும் பட்ட படிப்பினாலும் பட்டப்பின் படிப்பினாலும் தனக்கு மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் நட்டத்தை தவிர்க்கவும், கவலையை போக்கவும், பயத்தை நீக்கவும், துன்பத்தை தவிர்க்கவும் உதவக்கூடிய அறிவு எதுவோ அது மட்டும்தான் நல்லெண்ணம் அல்லது நல்லறிவு. அந்த நல்லறிவை பிரயோகித்தால் தனக்கு மட்டுமன்றி மற்றவர்களுக்கு நட்டத்தை தவிர்க்கவும், கவலையை போக்கவும், பயத்தை நீக்கவும், துன்பத்தை தவிர்க்கவும் முடியும். நல்லறிவை பெற்றவர் கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சிந்திக்க வேண்டியதில்லை. நிகழ்காலத்தில் நல்ல அறிவை எல்லோரும் பிரயோகிப்பார்களானால் எல்லோருக்கும் லாபம் மட்டுமே வரும், இன்பம் மட்டுமே வரும், மகிழ்ச்சி மட்டுமே வரும் என முத்தியா சுவாமிகள் சொன்னார். இன்று மனிதர்களுக்கு லாபம், நட்டம், இன்பம், துன்பம், கவலை, பயம், பொறாமை ஆகியவை எல்லாம் கலந்தே அனுபவிக்க வேண்டியிருப்பதற்கான காரணம் பெற்ற அறிவில் நல்லெண்ண அறிவை சரியாக இனங்கண்டு பிரயோகிக்காமையாகும். அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை. பிழையை திருத்தி, பிழையை கண்டு பிழையை திருத்தி அடுத்த தடவை பிரயோகித்தால் சரியாகி விடுகின்றது. நல்லெண்ணம் பேரளவு வியாபாரத்திலும் பயன்படுத்தலாம், சிற்றளவு வியாபாரத்திலும் பயன்படுத்தலாம். முயற்சியின் அளவு முக்கியமில்லை. நட்டம் எல்லோரையும் பாதிக்கும். இன்று பெரும்பாலும் எல்லோருடைய செயல்களும் தொழில்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்து தானும் நன்மை அடைதலாகும். ஒவ்வொருவருடைய செயல்களும் சம்பளத்துக்காகவும் தனது நன்மைக்காகவும் என்றிருந்தாலும் அவர் செய்கின்ற செயல்களும் அவர் பெறுகின்ற சம்பளமும் நன்மைகளும் மற்றவருக்கு செய்கின்ற உதவிக்கான சன்மானமாகும். உன் தொழிலை நீதியாக நியாயமாக செய்யவில்லையானால் பதவி இழக்கவும் நேரிடலாம், துன்பப்படவும் நேரிடலாம். நீ சம்பளத்தை யாரிடமோ பெறுகிறாய், வேறு யாருக்கோ சேவை செய்கிறாய். நீ நல்லெண்ணம் கொண்டு நல்ல செயல்களை மட்டும் செய்தால் நல்ல பலன்களை மட்டுமே பெறுவாய். அதனை யார் தருவார் என்று நீ நினைத்து பார்க்கவே தேவையில்லை. உன் செயல்களால் நீ துன்பப்படும் போது நீர் ஒருபோதும் தனிமைப்பட மாட்டாய். நீ உன் எண்ணம் நல்லெண்ணம் என்று நினைத்து பிழையான தீர்மானம் எடுத்து அதனால் துன்பப்பட வேண்டி ஏற்பட்டாலும் அதனை கடவுள் மன்னிப்பார். உன் வறுமையின் போதும் உன் துன்பத்தில் உன் கவலையின் போதும் யார் உன்னை விட்டு விலகிச் சென்றாலும் கடவுள் உன்னை தனிமைப்படுத்தி விடமாட்டார். உன் பிழையை திருத்தி முன்னேற முயற்சி செய். முயற்சியின்றி விளைச்சல் இல்லை. இன்பமும் துன்பமும் இந்த உலகம் மாயையின் அம்சங்கள். நல்லெண்ண முயற்சியாளருக்கு துன்பம் தற்காலிகமானது. அறிவை வளர்த்து அதன் மூலமாக சரியான நல்லெண்ணத்தை இனங்கள் காண வேண்டும். அதுவே முக்கியமானது. கோயில்கள் மனித மனங்களில் சக்தி ஊட்டப்படுகின்றன. மனித மனங்களினால் சக்தி ஊட்டப்படுகின்றன. அதே போல உன் ஆன்மா உறையும் உடல் என்னும் கோவிலையும் உன் உதவியாளரான மனதையும் நல்லெண்ணத்தினால் சக்தி புறப்படமாக்க வேண்டும். அப்போதுதான் உன் செயல்கள் யாவும் பிழைகளே ஏற்படாத நல்லெண்ண செயல்களாக முடியும். இதற்கு தியான பயிற்சி உதவும் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும். இன்பமும் துன்பமும் இந்த உலக வாழ்க்கையின் நியதி. நீரை விலக்கி பாலை அருந்தும் அன்னம் போல நீ துன்பத்தை நீக்கி இன்பத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். அதற்கு நல்லெண்ணம் என்னும் ஒன்று மட்டும் உனக்கு போதும். அது உன் புலன்களுக்கு நல்லெண்ண பயிற்சி அளிக்கும். இன்பத்தை மட்டும் அனுபவிக்க கற்றுக் கொடுக்கும். இன்பமும் துன்பமும், லாபமும் நட்டமும், தோல்வியும் வெற்றியும், கவலையும் பயமும் பொறாமையும் கோபமும் புல உணர்வுகளே. புலன்கள் உன் நல்லறிவு பயிற்சி. உன் மனதையும் பக்குவப்படுத்தி உன்
புலன்களை சொல்களுக்கும் நல்லெண்ண குழந்தைகளாக்கிவிடும். நாக்கையும் காதையும் மூக்கையும் கண்களையும் சருமத்தையும் பண்பாளர்களாக்கிவிடும். கண்களால் காண்பது, காதுகளால் கேட்பது, மூக்கால் நுகர்வது, சர்மத்தால் உடலால் உணர்வது, எல்லாவற்றிலும் நல்லவற்றையும் உண்மையானவற்றையும் மட்டும் இனங்காண புலன்களுக்கு பயிற்சி அளித்துவிடும். காந்தத்தின் ஒரு பக்கம் இழுக்கும், மறுபக்கம் தள்ளும். புலன் நல்லவற்றை இழுக்கும் காந்த பக்கமாகிவிடும். நல்லெண்ணம் புலன்களை கட்டுப்படுத்துவதில்லை. அவற்றுக்கு பணிக்கப்பட்ட செயல்களை நல்லெண்ணத்துடன் நிறைவேற்ற பயிற்சி அளிக்கின்றது. நாவடக்கி பேசவும், நல்லவற்றை மட்டும் விரும்பி சுவைக்கவும், கண்களுக்கு பார்க்க நல்லவற்றை பார்த்து ரசிக்கவும், காதுகளுக்கு நல்லவற்றை கேட்டு ரசிக்கவும், உடம்புக்கு நல்லவற்றை தொட்டு சுவைக்கவும் இனங்காட்டுகிறது. இதனால் மிகை நுகர்வும் துன்ப அனுபவங்களும் தவிர்க்கப்படுகிறது. புலன்கள் நல்லறிவை சரியாக பயன்படுத்துமானால் துன்பமோ கவலையோ பயமோ ஏற்படாது. நல்லதை மட்டுமே நான் செய்கிறேன் என்று திடமான நம்பிக்கை வந்துவிட்டால் உனக்கு கடவுள் நம்பிக்கை முழுமையாக வந்துவிட்டது என்பது கருத்தாகும். அந்த நிலையில் எதிர்காலத்தை பற்றிய கவலை அகன்றுவிடும். நிகழ்கால செயல்களை நல்லெண்ணத்துடன் நிறைவேற்றுவதிலேயே ஈடுபடுவீரானால் உன் செயல்களின் விளைவு நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும். நீ செய்தவற்றுக்கான நல்ல விளைச்சல் மட்டுமே கிடைக்கும். நீர் செய்யாததற்கு விளைச்சலை எதிர்பார்ப்பது நல்லெண்ணம் இல்லை என்பதையும் உணர வேண்டும். சோம்பியிருந்து சுகம் பெற முடியாது. மற்றவருடைய வெற்றியோ அழகையோ அதிகாரத்தையோ செல்வத்தையோ பார்த்து பொறாமைப்படுவது நல்லெண்ணமாகாது. அவற்றுக்காக அவரை பாராட்ட உங்களுக்கு மனம் பெற வேண்டும். அதுதான் நல்லெண்ணம். எனக்கும் சாதனை படைக்க பொருத்தமான துறை இருக்கிறது, அதனை நானும் அடைய முடியும் என திடமாக நம்ப வேண்டும். அதற்கான நல்லெண்ண முயற்சி செய்ய என்னாலும் முடியும் என்ற வைராக்கியம் பெற வேண்டும். நல்லெண்ண பயிற்சி உனக்கு அந்த மனநிலை ஏற்படுத்த உதவும். முயற்சி மட்டும்தான் திருவினையாக்கும். நல்லெண்ணம் என்பது ஒருவருக்குரியதல்ல, எல்லோருக்கும் ஒன்று. மனச்சாட்சிகள் தான் நல்லெண்ணத்துக்கு ஆதாரம். பதவி, செல்வம், அதிகாரம் தேடி வந்தபோது நாம் நினைப்பதுதான் நல்லெண்ணம் என்று நினைப்பது கடவுளால் அங்கீகரிக்கப்படும் நல்லெண்ணம் ஆகாது. மன்னிக்கக்கூடியவர்களை மன்னிப்பதும், தன்னிலும் குறைவான பதவியில் இருப்பவர்களினதும் தங்கி வாழ்கின்றவர்களினதும் எண்ணங்கள் நல்லெண்ணங்கள் இல்லை என நினைப்பதும் கடவுள் அங்கீகரிப்பதில்லை. அவ்வாறான எண்ணம் அகங்காரம் என குறிப்பிடத்தக்கது. அன்பு, காருண்யம், சகிப்புத்தன்மை என்பனவும் நல்லெண்ணமே ஆகும். சில மனிதர்களை துன்பம், கவலை, நோய், நட்டம், தோல்வி என்பன விட்டகலுவதில்லை. காரணம், அவர்கள் நல்லெண்ணம் என தவறான தீர்மானங்களையே மேற்கொள்கிறார்கள். இந்த தவறான தீர்மானங்கள் தொடர்பில் மூட நம்பிக்கைகள் கூடிய செல்வாக்கு செலுத்துகின்றன. கடவுளால் வழங்கப்படும் தீர்ப்பில் யாரும் பிழை சொல்ல முடியாது. நீர் கடவுளை திடமாக நம்பினால், நல்ல எண்ணத்தை கடவுளாக நம்பினால், நீர் சிந்தனைக்கு பின் எடுக்கும் எந்த தீர்மானமும் மூட நம்பிக்கைகளை உள்ளடக்காது. அது உனக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி நீர் எடுக்கும் தீர்மானம் அது 100% சரியான நல்லெண்ண தீர்மானமாகவே அமையும். உலகில் நடக்க முடியாதது, நம்ப முடியாதது என்று நினைப்பவையும் நடக்கின்றன. அதனை கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் கடவுளின் செயல். அதுபோல் சொந்த விருப்பின்படி நீராக எடுக்க நல்லெண்ண தீர்மானமும் சரியாக அமைவது கடவுள் செயல் என்று முத்தியா முனிவர் குறிப்பிட்டார்.